ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. இதற்கு தேவையான பொருட்கள்: கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கின பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரலும் கலக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லியோட அளவை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கன் பீஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு இதை எடுத்தோன்னா சூப்பரான எம்மியான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.